சாப்பிடுகிற போது தயவு செய்து இந்த துரித உணவுகளை தவிர்த்துவிட்டு காய்கறிகள், பழங்கள் என்று சத்தான உணவை சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு அதிக நேரம் விழித்திருக்கிற ஆற்றலையும் சுறுசுறுப்பாக இருக்கிற ஆற்றலையும் கொடுக்கும். அது உங்களை வளமாக வைத்திருக்கும். கல்லூரியிலே உங்களை பல பழக்கங்கள் கண் சிமிட்டி அழைக்கும். அது போதையாக இருக்கலாம், புகையாக இருக்கலாம், மதுவாக இருக்கலாம். சிலருடைய உள்ளம் தென்றலுக்கே தாக்கு பிடிக்காது. அது எப்படி புயலிலே நிமிர்ந்து நிற்கப் போகிறது? சக மாணவர்கள் ஒரே ஒரு நாள் சுவைத்துப்பார் என்று சொல்வதற்காக சுவைத்து தங்கள் வாழ்க்கையே வீணடித்துக் கொள்பவர்கள் உண்டு. எனவே எக்காரணத்தை கொண்டும் இவற்றை கை கொண்டு விடாதீர்கள். ஏனென்றால் இவை பெருந்தொற்றை விட பெரும் ஆபத்தை விளைவிப்பவை. தொற்று நோய்க்கு கூட தடுப்பூசி உண்டு. ஆனால் இதற்கு தடுப்பூசி கிடையாது. மறுப்பூசி ஒன்றுதான் உண்டு. மறுப்பதுதான் இதற்கான வழி. ஐந்தாவதாக உங்கள் வாசிப்பை வளப்படுத்துங்கள். என்னுடைய கல்லூரியிலே சிறந்த மாணவர்கள் இருந்தார்கள், நன்றாக படிக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் கேளிக்கையிலே ஈடுபட்டு கிடைத்த பணியே போதும் என்று இருந்து விட்டார்கள். அவர்கள் மடியிலே நிச்சயம் பழம் விழுந்திருக்கும். ஆனால் அவர்கள் மரத்தடியிலேயே ஒதுங்கவில்லையே. அவர்கள் நூலகத்திற்கு சென்று படித்து தங்களுடைய அறிவை விருத்தி செய்திருந்தால் இன்று மிக உயர்ந்த பதவிகளிலும் பணிகளிலும் இருந்து ஓய்வு பெற்றிருப்பார்கள். அவர்கள் கிடைத்ததே போதும் என்று இருப்பதை வைத்துக் கொண்டு திருப்தி அடைபவர்களாக இருந்தார்கள். வாசிப்பதை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. யாரெல்லாம் நூலகங்களுக்கு சென்று அங்கே புத்தகங்களை வாசித்து பொது அறிவை மேற்படுத்திக் கொண்டு தங்களுடைய திறன்களை எல்லாம் வளர்த்துக் கொண்டார்களோ அவர்கள் இன்று உலக அளவிலே சிறந்த பணிகளிலே இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். கல்லூரிகளில் சொற்பமாக பயன்படுத்தப்படுகிற இடம் ஒன்று உண்டு என்றால் அது நூலகமாகத்தான் இருக்கிறது. எனவே நூலகத்தை நன்றாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய வாசியுங்கள். வாசிக்கின்ற பழக்கத்தை இப்போதே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து மின்னணு சாதனத்தில் வாசிக்காதீர்கள். நேரடியாக புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள். ஒரு புத்தக வாசனை தருகிற சுகத்தை ஒரு மின்னணு சாதனம் ஒருபோதும் கொடுத்து விட முடியாது. ஆறாவதாக நேரத்தை உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள். நேரம் என்பது அளவிடற்கரியது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குமே நேரம் இவ்வளவுதான் என்று முடிவாகிவிட்டது. யாரெல்லாம் நேரத்தை முறையாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் நேரத்தை உருவாக்குகிறார்கள். குறைந்த நேரத்தில் பலவற்றை அவர்கள் செய்ய முடிகின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்றார்கள். மகாத்மா காந்தியடிகள், ஆபிரகாம் லிங்கன், எடிசன், லெனின், கார்ல் மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர் போன்ற அனைவருமே நேரத்தை உருவாக்கியவர்கள். யாரெல்லாம் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நிமிடம் 3 நிமிடமாக மாறுகிறது. 3 நிமிடத்தில் செய்ய வேண்டிய பணியை அவர்கள் ஒரு நிமிடத்திலே செய்து முடிக்கிறார்கள். நான் மகத்தான மனிதர்களோடு பழகி இருக்கிறேன். மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கிறவர்களை பழகி இருக்கிறேன். அவர்கள் பணியை முடித்துவிட்டு திருமணங்களுக்கு செல்வார்கள். சில நேரங்களில் அவர்கள் திரைப்படங்களுக்கு செல்வார்கள். சில நேரங்களில் யாராவது இறந்தால் துக்கம் விசாரிக்க செல்வார்கள். மாலையிலே நடைபயில்வார்கள். இப்படி அனைத்துக்குமான நேரத்தை அவர்கள் எப்படி ஒதுக்க முடிகிறது என்றால் அவர்கள் ஒரு நிமிடத்தை கூட தேவையில்லாமல் வீணடிப்பது இல்லை. என்னிடம் கூட பல பேர் கேட்பது உண்டு, நீங்கள் பணியிலேயே இருந்து கொண்டு இத்தனை புத்தகங்களை எப்படி எழுதினீர்கள் என்று. சிலர் நினைப்பது உண்டு, யாரையோ வைத்து எழுதுகிறார் என்று கூட. அவர்களுக்கெல்லாம் ஒன்றை நான் சொல்வது உண்டு, மாலை வேளையிலே என்னுடைய பொழுதாக்கமும் பொழுதுபோக்கும் எழுதுவதும் படிப்பதும் தான். அவற்றில் கிடைக்கிற மகிழ்ச்சியே எனக்கு திளைத்திருக்கிறது. என்னுடைய ஓய்வு நேரத்தை நான் வெட்டி அரட்டையிலும் வீண் குரட்டையிலும் செலவு செய்யாமல் படிப்பதிலும் எழுதுவதிலும் கவனம் செலுத்துகிறேன் என்று. எனவே தயவு செய்து நேரத்தை உருவாக்குவதற்கு இங்கே கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு ஒரே ஒரு வழி,
ஒவ்வொரு நொடியையும் விழிப்புணர்வுடன் அணுகுங்கள்.